ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த மார்ச் மாதத்தின் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் கர்த்தர் உங்கள் யாவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட உங்களை அந்த ஒளிப்பதிவின் வாயிலாக மீண்டும் காண்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். என் இயேசு உங்களை ஆசீர்வதித்து கடந்த மாதம் உங்களை நடத்தினதை காட்டிலும் இந்த மாதம் இன்னும் அதிகமாய் நடத்துவாராக. தெரியல, ஆண்டவர் வீடியோ ஆரம்பிக்கும் பொழுதே, இந்த வார்த்தைகளை பேச துவங்கும் பொழுதே ஆண்டவர் துதி என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் ஒரு நிமிஷம் மாத்திரம் நாம் துதி செலுத்த போகிறோம். இந்த மாதத்தின் இந்த முதல் நிமிஷமே என் கர்த்தர் இன்னைக்கு நாம் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க இந்த 30 நாளுக்கு உண்டான எல்லா தடைகளையும் இயேசு உடைக்க போகிறார். கடந்த மாதம் காத்த கர்த்தருக்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதம் செய்யாத அற்புதங்களை இந்த மாதம் கர்த்தர் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் அற்புதமே நடக்கலனால இந்த மாதம் இயேசு ஜீவனோடு இந்த நாளை காண செய்திருக்கிறார் இல்லையா? அவருக்கு ஸ்தோத்திரம் 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 என்று இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி காலையில நீங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க என் இயேசு இப்பொழுதே தம்முடைய மகிமை உங்கள் வீடுகளுக்குள்ள கட்டவிழ்ப்பாராக. என் இயேசு இப்பொழுதே ஒரு மகிமையை கட்டவிழ்ப்பாராக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்ல இன்னைக்கு இந்த காலையில் என் இயேசுவின் மகிமை உங்களையும் உங்கள் வீடையும் ஊழியத்தையும் தொழில் ஸ்தலங்களையும் நிரப்புவாராக இயேசுவின் நாமத்தினால. என் கர்த்தர் இந்த மாதத்தின் துவக்கத்தை அபிஷேகத்தோடு துவங்க வைக்கிறார். என் கர்த்தர் இந்த மாதத்தின் துவக்கத்தை துதியோடு துவங்க வைக்கிறார். என்னெல்லாம் தெரியாது, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், துதியுங்கள். இந்த மாதம் அதிகமாய் துதியுங்கள். ஒவ்வொரு நாளும் துதியோடு துவங்குங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு செலவிட்டு இந்த மாதத்தை துவங்குங்க. ஒருவேளை இந்த 2 மாதம் கர்த்தர் கிருபையா காத்து நடக்க பண்ணியிருக்கிறார். ஒருவேளை கடந்த 2 மாதம் ஆண்டவர் பல ஆபத்துலேருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார். பல ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றியிருக்கிறார். பல தேவைகள் வந்தாலும் கர்த்தர் எப்படியோ போதுமானதை சந்தித்து நடத்தியிருக்கிறார். ஆனால் இந்த மாதம் எப்படி இருக்கும்? கர்த்தர் சொல்லுகிறார், துதி. இந்த மாதம் பிரச்சனை எழும்பட்டும், துதி. இந்த மாதம் போராட்டம் எழும்பட்டும், துதி. இந்த மாதம் எதுவுமே நடக்கலனாலும் துதி. என் கர்த்தர் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளாக உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாராக இயேசுவின் நாமத்தினால. ஆமேன் என்று சொல்லுகிற உங்கள் மேலே இப்பொழுதே இயேசுவின் மகிமை இறங்கட்டும். இன்னைக்கு இயேசுவின் மகிமையை பெற்றுக்கொள்வீர்களாக. இன்னைக்கு என் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையே தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேச விரும்புகிறார். இந்த மாதம் இதை செய்ய சொல்லு. என் ஜனத்தை, என்னுடைய மகனை, என்னுடைய மகளை, என்னுடைய ஊழியனுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லு, இதை செய்யட்டும். இந்த மாதம் கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்காக தம்முடைய கரத்தில் எடுக்க போகிறார். இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தமான அந்த வார்த்தையை நான் வைக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த மாதம் என் கர்த்தர் சொல்கிறார், யுத்தத்தை நான் பண்ண போகிறேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த மாதம் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். அந்த வசனத்தின்படி சொல்லுவேன், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். நம்முடைய தேவன் இந்த மாதம் எங்கே போராட்டத்தை சந்தித்தோமோ, யார் மத்தியில் போராட்டத்தை சந்தித்தோமோ, எந்த மனுஷர்கள் வழியாய் போராட்டத்தை சந்தித்தோமோ, எந்த ஒரு பிரச்சனை இந்த நாள் வரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் யுத்தம் பண்ண போகிறேன். என் இயேசு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், இந்த மாதம் நான் யுத்தம் பண்ணுவேன். அதை இன்னும் துவங்குகிறதற்காக அல்ல, இந்த மாதத்தோடு என் கர்த்தர் அதை முடிவுக்கு கொண்டு வர போகிறார். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஆனா கர்த்தர் கொஞ்சம் வித்தியாசமாய் பேச விரும்புகிறார். அந்த வசனத்தினுடைய இறுதி பகுதி சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அதை தான் சொல்ல விரும்புகிறார், சும்மா இருங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சும்மா இருங்க. தட் மீன்ஸ் ரொம்ப அமைதியாக இருங்க. இது வரைக்கும் வந்த பிரச்சனையெல்லாம் சில நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம தலையிட்டு தான் அது ரொம்ப பெருசாக்கியிருப்போம். நம்ம கையில் எடுத்து தான் அது இன்னும் பெருசாக இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் எதையும் கையில் எடுக்காத, இந்த மாதம் நான் கையில் எடுக்க போகிறேன். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். என் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு அதை தான் சொல்ல விரும்புகிறார், சும்மா இருன்னா எதையுமே செய்யாமல் இருக்கிறது கிடையாது. ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து இனிமே நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரை செய்யணும். இனி நீங்கள் தான் அவங்களோட பேசணும், நீங்கள் தான் வழக்காடணும், நீங்கள் தான் அற்புதத்தை செய்யணும், நீங்கள் தான் ஏதாவது செய்யணும்னு இனி உங்கள் கையில் இருந்ததெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் வச்சுட்டு சும்மா இருங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த மாத கர்த்தர் அதை தான் சொல்ல விரும்புகிறார். இந்த மாதம் என்ன வேணுமானாலும் நடக்கலாம். ஒருவேளை இதுவரைக்கும் எழும்பினவர்கள் இன்னும் கூட எழும்பலாம். இதுவரைக்கும் யாரால பிரச்சனையை சந்தித்தீர்களோ அவர்கள் இன்னும் வல்லமையாக கூட எழும்பலாம். இன்னும் உங்களை துக்கப்படுத்த எழும்பலாம், பேரை கெடுக்க எழும்பலாம். எப்படி வேணா எழும்பட்டும். கர்த்தர் சொல்ல விரும்புகிறார், எப்படி வேணா எழும்பட்டும்.
நீ சும்மா இரு. கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். சும்மா இரு. இவ்வளவு நாள் சும்மா இருந்தேன் தானே சொல்லுகிற? கர்த்தர் தான் சொல்கிறார், இப்பவும் சும்மா இரு. இந்த 1 மாசம் சும்மா இரு. என் ஜெபத்துல என் பாதத்துல உட்கார்ந்து சும்மா இரு. வேதத்தை வாசி. என் பாதத்துல அமர்ந்துரு. மரியாதை போல அமர்ந்துரு. நான் யுத்தத்தை பண்ண போகிறேன். யுத்தம் பண்ணி பண்ணி போராடி போராடி சோர்ந்து போயிட்டீங்க. ஆனாலும் நீங்க சும்மா இல்லைல்ல. இப்பயும் ஏதாச்சும் உங்களால செய்ய முடிஞ்சிருமான்னு தான் போராடிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போராடுறதை நிறுத்து. இவ்வளவு நாள் நீ போராடின, நான் சும்மா இருந்தேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ சும்மா இரு. இந்த மாசம் நான் போராட போகிறேன். என் கர்த்தர் இப்பொழுதே உங்களுக்காக போராடுகிறதற்காக அவர் நல்ல சேனை தலைவரா இருக்கிறார். இன்னைக்கு தாமேன்னு சொல்லி என்று விசுவாசிங்கள். காரணம், நாம யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிரச்சனைக்கு முடிவே வராது. நாம யுத்தம் பண்ணிட்டே இருக்கிற வரைக்கும் தான், நாம பயப்படுற வரைக்கும் தான், நம்ம எழும்புற வரைக்கும் தான் அந்த பிரச்சனைக்கு முடிவே வராது. கர்த்தர் தான் பேசி கொண்டு இருக்கிறார். ஏன் இந்த பிரச்சனைக்கு முடிவே வரல? நம்ம போய் இன்னும் தலையிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏதாவது செஞ்சிடலாமான்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் இன்னும் முடிவு வரல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, இனி கொஞ்சம் தள்ளி நில்லு. இனி எழும்பட்டும், பேசட்டும், அவமானப்படுத்தட்டும், அள வைக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், சும்மா இரு. உங்கள் இருதயம் இந்த மாதம் 30 நாளும் சொல்லி கொண்டே இருக்கட்டும். கடன் நெருக்கட்டும், தேவை வரட்டும், பிரச்சனை எழும்பட்டும், யார் புரிஞ்சுக்காம போட்டோம், யார் வேணா கைவிட்டு போகட்டும், அழ வைக்கட்டும், துக்கப்படுத்தட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும். இருதயத்தின் மேலே கை வச்சு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தம் கர்த்தருடையது. நான் சும்மா தான் இருப்பேன், அமைதியாத்தான் இருப்பேன். ஆனால் நான் சும்மா இருந்துட்டா அவர் சும்மா இருக்க மாட்டார். கர்த்தர் தான் பேசி கொண்டு இருக்கிறார். இவ்வளவு நாள் நீங்க போராடினீங்க, அதனாலதான் கர்த்தர் சும்மா இருந்தாரு. ஆனா இப்ப கர்த்தர் நீங்க பட்ட எல்லா பாடுகளுக்கும் ஒரு எப்படி சொல்லட்டுமா, அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர். மங்கி எரிகிற திரியை அணைக்காத தேவன். அதனாலதான் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ விட்டுடு. இன்னும் எத்தனை நாள் தான் துக்கப்பட போகிற? இவ்வளவு நாள் துக்கப்பட்ட, இவ்வளவு நாள் போராடின, இவ்வளவு நாள் கண்ணீர் சிந்தின, இதையெல்லாம் பண்ணி நீ என் பாதத்துல உட்கார்ந்து நீ தலையிட்ட. அது எனக்கு விருப்பமில்லை என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சும்மா இரு. காரணம், கர்த்தர் இந்த மாதம் யுத்தம் பண்ண போகிறார். அவர் யுத்தம் பண்ணி முடிவில் ஒரு ஜெயத்தை என் இயேசு உங்களுக்கு கொடுப்பாராக. எப்படி பிரதர் சும்மா இருக்க முடியும்? நம்மளும் ஏதாவது ஒன்று செஞ்சுதானே ஆகணும். கர்த்தர் தான் ஞானத்தை கொடுத்துருக்கிறார்ல, நம்ம அடி எடுத்து வச்சாதானே கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இல்லை, இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறார், சும்மா இரு. நியாயமா கிடைக்க வேண்டியதுதான். வழக்காடாதீங்க, கெஞ்சாதீங்க. கர்த்தர் தான் தடை பண்ணியிருக்கிறார். சும்மா இருங்க. நீங்க போய் கெஞ்சி வாங்குறதுக்கும் கர்த்தரா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்க யார்ட்டி போய் கெஞ்சிட்டு இருக்க கூடாது, அன்புக்காக கெஞ்சக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு தான், அது உங்க கையில இல்ல தான், அவங்க கையில தான் இருக்கு. கர்த்தர் சொல்கிறார், சும்மா இரு, வழக்காடாத. ஜெபிக்கிறல போய் மனுஷனோட போராடாத. உனக்கு யுத்தம் இங்க கிடையாது என்று கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீ போய் கர்த்தரை தான் அவமானப்படுத்திட்டு இருக்கோம். அவங்க திருப்ப ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்களா கிறிஸ்தவங்க தானே? அதை கேட்கும் பொழுது கர்த்தர் உண்மையாவே அவர் சும்மா இருந்து தான் ஆகணும். காரணம், நம்ம நிமித்தம் அவர் துக்கப்படுகிறார், நம் நிமித்தம் வேதனைப்படுகிறார். கர்த்தர் சொல்கிறார், இனி எங்கேயும் போகாத, யார் முன்னாடி நிற்காத, எதையும் செய்யாத, நீ யாருக்காகவும் ஏங்கி நிற்காத, சும்மா உட்காரு. உன் ஜப அறையை பூட்டிட்டு உட்காரு, முழங்கால் படியில் என் பாதத்தில் உட்காரு. வெளியே வரும்போது பிரச்சனை வரத்தான் செய்யும், ஜபிக்கும் போது போராட்டம் வரதான் செய்யும். சும்மா இரு. இந்த மாதம் யுத்தம் கர்த்தருடையது. நான் மீண்டும் சொல்லுவேன், என் கர்த்தர் இந்த மாதம் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். இந்த மாதம் என் இயேசு நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். முடியுமா? இதை செய்ய முடியுமா? வேதத்துல ஒரு நல்ல தேவ மனுஷன் உண்டு, எலிசா என்கிற தீர்க்கதரிசி. ஒருவேளை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல எலிசா என்கிற தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பயப்படாத. தன்னிடத்துல இருக்கிற வேலைக்காரனை பார்த்து சொல்கிறார், பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நீங்க இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. இது இந்த வசனத்தை எந்த சூழ்நிலையில தெரியுமா எலிசா சொல்லுகிறாரு? சீரியருடைய பாளையம் அவர் இருக்கிற வீட்டை சுற்றிலும் நெருங்கி நிற்கிறாங்க. அவ்வளவு குதிரை வீரர்கள், படைத்தலைவர்கள் எல்லாரும் சூழ்ந்து நிற்கிறாங்க. ஒருவேளை எலிசா தீர்க்கதரிசி ஊருக்குள்ள இல்லை, எல்லாரையும் விட்டு தனிமையா ஒரு வனாந்தரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்களும் தனிமையா சில நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பிரச்சனை வரத்தான் செய்யும், ஜெபிக்கவே முடியாது தான். சீரியர்களின் பாளையம் சுற்றி நிற்கிறது எலிசாவின் பாளையத்துல.
எல்லாரும் அப்படி இறங்கி நிற்கிறாங்க. எப்படியாச்சும் விடியறதுக்குள்ள எலிசாவையும் க்ளோஸ் பண்ணிடணும், அவன் வேலைக்காரனையும் முடிச்சிடணும். காரணம், எலிசா கர்த்தரோடு பேசுகிற மனுஷன். கர்த்தரோடு பேசி சீரியர்கள் என்ன செய்ய போறாங்கன்றதை இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு தெரிவிச்சிருவாரு. கர்த்தர் முன்கூட்டியே செய்ய போகிறத கர்த்தர் இவரோடு பேசி எல்லா ஆபத்துலேருந்து காப்பாற்ற பண்ணிடுவாரு. சில நேரம் நீங்க அதிகமாக ஜெபிக்கிறதுனால தான் போராட்டம்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நீங்க ஜெபிச்ச எப்படி பிசாசால பொறுத்துக்க முடியும்? போராட்டம் உண்டு தான். நான் சொல்லுவேன், கிறிஸ்துவ வாழ்க்கை போராட்டம் தான். நல்ல போராட்டத்தை போராடுங்கள், நல்ல போராட்டத்தை போராடுங்க, மனுஷனோட போராடுறதுங்க. நமக்கு போராட்டம் இங்க இல்லைன்னு வேதம் தானே சொல்லுது. நீங்க போய் நின்று வழக்காடிட்டீங்கனாலே அங்க கர்த்தர் உங்களோடு இல்லை. நீங்க போய் அங்க கெஞ்சினாலே அங்க கர்த்தர் உங்களோடு இல்லை. கர்த்தர் தான் பேசி கொண்டு இருக்கிறார். எலிசா நிக்கிற அந்த பிரச்சனை மத்தியில நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஒரே ஓட்டமா ஓடி இருப்போம். எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடி போய் விழுந்திருப்போம், தோற்று போயிருப்போம். அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் விலகி எப்படி ஓடலாம் தான் பார்க்குறோமே தவிர எல்லாரும் சுற்றி நின்றாலும் என்னோடு இருக்கிற ஒரு அதிகம்னு நம்ம பார்க்க மாட்டோம். எலிசாவுக்கு தெரியும் செத்து போயிடுவோம், சாக போறோம். ஆனா கூட இருந்த வேலைக்காரன் பதற, ஆனா எலிசா பதறல. காரணம், செத்தாலும் பரவாயில்ல, என் அப்பா எனக்காக யுத்தம் செய்வான்ற அந்த நம்பிக்கை. கண் திறக்கப்பட்ட எலிசா சொல்லுகிறார், பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டில நம்மோடு இருக்கிறவன்னு சொல்ல, வேலைக்காரனுடைய கண்ணை திறக்க சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் இறங்கினது உண்மையானா, இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வீடுகளுக்குள்ளாக, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக எங்கே எங்கே போராட்டத்தை சந்தித்தீர்களோ, எந்த மனுஷர்களால் நெருக்கப்பட்டீர்களோ, இப்பொழுதே அந்த அக்கினிமயமான ரதங்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளாக கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால. உங்கள் ஊழியங்களுக்குள்ளாக இப்பொழுதே அந்த அக்கினியை இயேசு கட்டவிழ்ப்பாராக. எலிசாவை போல இருங்க, சும்மா இருங்க, சும்மா இருங்க. ஜெபிக்கிற மனுஷன் எலிசா, கர்த்தரோடு போராடுகிற மனுஷன் எலிசா, நல்ல தீர்க்கதரிசி எலிசா. அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், இயேசுவே ஒரு அக்கினியை கட்டாயம் செஞ்சிருப்பாரு. ஏன் செய்யல? கர்த்தர் என்னை வாழ வைப்பாரு, இன்னும் அவருக்காக நான் நிறைய செய்யணும், இன்னும் நான் நிறைய அவருக்காக கட்டணும், இன்னும் அவருக்கு நான் தேவை என்கிற அந்த இருதயத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் எதுவுமே சொல்ல. ஒருவேளை சொல்லியிருந்தா நடந்திருக்கும். ஆனா சும்மா இருக்கிறார். ஏன் தெரியுமா? இயேசு தானே என்ன வாழ வச்சாரு. செத்தாலும் இயேசுக்கு, வாழ்ந்தாலும் இயேசுக்கு. விட்டுருங்க ஆண்டவர் கையில. சொல்லி முடிக்க யுத்தத்தில் ஜெயம் கர்த்தர் எலிசாவுக்கு தான் தந்தார். அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாக அவர்களை கொண்டு போய் சாப்பிட வச்சுட்டு வழி அனுப்புகிறார் எலிசா. அதுதான் கர்த்தருடைய யுத்தம். திரும்ப வந்திருப்பாங்க. இப்போ அந்த தேசத்து ராஜாவே எலிசா கிட்ட போனி இவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நாங்கள் திரும்ப போகவே மாட்டோம். எலிசா ரொம்ப நல்ல தீர்க்கதரிசி. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, சத்துருக்களுக்கு போஷிக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். எனக்கு ரொம்ப அது பிடிக்கும். ஆண்டவரே என்னையும் அப்படி மாற்றுங்க. பார்க்குற நீங்களும் கேளுங்க, என்னையும் அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. அப்படி சமாதானம் உள்ள மனுஷனாக மாற்றுங்க. எல்லாவற்றிலையும் மன ரம்யமாக இருக்கிற மனுஷனாக மாற்றுங்க. எல்லாவற்றிலையும் பொசுக்குன்னு கோவப்படக்கூடாது. சிலர்லாம் அப்படி தான் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் கோவப்படுறாங்க. கோவமே படாதீங்க. இந்த மாதம் ரொம்ப கோவமே படாதீங்க. ஆண்டவர் தான் பேசிட்டு இருக்காரு, ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசிட்டு இருக்காரு. இந்த மாதம் கோவமே படாதீங்க. என்ன வேணால் பண்ணட்டும், யார் வேணால் உங்களுக்கு வில்லங்கமாக பண்ணிட்டோம், கோபமே படாதீங்க. ஒன்று மட்டும் சொல்லிகிட்டே இருங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நான் பேசிட்டேன்னா கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார். சும்மா இரு, சும்மா இரு. ஆவியே சும்மாரு, ஆத்துமா சும்மாரு. எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளு. அமைதியாரு, அமைதியாரு. வாயை காத்துக்கோ, இருதயத்தை காத்துக்கோ, கண்ணை காத்துக்கோ. கர்த்தர் தான், கர்த்தர் தான், கர்த்தர் தான். சொல்ல 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 என் இயேசு இந்த மாதம் யுத்தம் செய்கிறது உங்கள் கண்கள் காண்பதாக காண்பதாக காண்பதாக. இயேசுவின் நாமத்தினால யுத்தம் கர்த்தருடையது. இந்த மாதம் கர்த்தர் பேசுகிறார், யுத்தம் கர்த்தருடையது. இனி யாரிடத்திலும் போய் தயவு செய்து வழக்காடாதீங்க, தயவு செய்து வழக்காடாதீங்க. இன்னைக்கு வேகமாக இன்னொரு குறிப்புகளை கொண்டு போகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல வந்து கூக்குரல் இடுகிறார்கள், எங்களை காப்பாற்றுங்க. காரணம், பெலிஸ்தியர்கள் வந்து இவர்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொண்டு போட போறாங்க. ஏன் கர்த்தர் கைவிட்டார் தெரியுமா? ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாததை செய்தார்கள். ஏன் இன்னும் கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணல தெரியுமா? நம்ம இன்னும் வாயளவுல தான் கர்த்தரை ஸ்தோத்தரிச்சிருக்கோம். வாயளவுக்கு தான், எல்லாமே வாயளவுக்கு தான், செயலில் ஒன்றும் கிடையாது. சும்மா மனுஷன் பார்க்க சர்ச்சுக்கு போவோம், கேட்ட வார்த்தையின்படி வாழ்கிறோமா, கேட்ட வார்த்தையின்படி நடக்கிறோமா, அதெல்லாம் கிடையாது. இங்கே இருந்தால் ஏசப்பா, அங்கே இருந்தால் யாரு? இங்கே போனால் கர்த்தருடைய வார்த்தை, அங்கே போனால் நாள் பார்ப்போம், நட்சத்திரம் பார்ப்போம், எல்லாம் கேட்போம். கர்த்தர் அருவருக்கிறார்.
வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிறேன், நான் கிறிஸ்தவன் இனி சொல்லாதீங்க தயவு செஞ்சு. கர்த்தருக்கு உண்மையா இருந்தா சொல்லுங்க, நான் கிறிஸ்தவன்னு சொல்லுங்க. இல்லாட்டி தயவு செய்து சொல்லாதீங்க. கர்த்தர் அருவருக்கிறார். இங்க இருந்தா எல்லாம் கத்தருக்காகன்ட்டு வெளியே போனவொடனே அவங்க கோச்சிப்பாங்க, இவங்க கோச்சிப்பாங்கன்னு நாள் பார்க்குறோம். நட்சத்திரத்தை பார்க்குறீங்க, விக்கிரக ஆராதனைக்கு உட்படுறீங்க. அவங்க கோச்சிப்பாங்கங்க, போய் நிற்கணுங்க, நில்லணுங்க. கர்த்தர் நில்லுன்னு சொன்னாரா? எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்க? எதுக்கு கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க? கர்த்தர் அருவருக்கிறார். வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்களே, ஆண்டவரே எங்களை கைவிட்டீங்க. நீங்க தான் கர்த்தரை கைவிட்டீங்க. ஆண்டவர் கைவிடலை. எப்படி கைவிடுவார்? அபிஷேகம் பண்ணவர் எப்படி கைவிடுவார்? அழைத்தவர் உண்மையுள்ளவர் இல்லையா? கைவிடாம நடத்துவார்னு கேட்கலையா தேவ செய்திய? எல்லாமே தெரியும், ஆனா நம்ம பண்றது தப்புன்னு தெரியும். தெரிஞ்சும் கர்த்தர் மேல தப்பு. கர்த்தர் தான் பேசுகிறார், சும்மா இரு. அழைச்சல்ல, உருவாக்குனல்ல, நடத்தினல்ல, எல்லாவற்றையும் விட்டுட்டு வான்னு கர்த்தர் பேசுகிறார். விட்டுட்டு வா. கர்த்தர் யாரோட பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. விட்டா முழுசா விட்டுட்டு வா, இல்ல விடாத, அங்கேயே இரு. நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி ரெண்டுத்திலையும் இருந்தா வாந்தி பண்ணி போற்றுவாரு. நீங்க சொல்லிக்கலாம், பிரதர் அவங்க கோச்சிப்பாங்க. அப்படிப்பட்ட சொந்தமே உனக்கு தேவை கிடையாது. இயேசுதான் முக்கியம். நீ பரலோகத்துக்கு போகும்போது இயேசுதான் உங்களை கொண்டு போவாரு, அவங்க கொண்டு போக மாட்டாங்க. அவங்க நரகத்துக்கு போனா நீங்க போயிருவீங்களா? அந்த அறிவு நமக்கு இருக்குதுல்ல. அதே அறிவு வாழும்போது இருக்கணும். கர்த்தருக்காக இங்க வைராக்கியம் பாராட்டலாம், வேற எங்க வைராக்கியம் பாராட்டுவோம்? கர்த்தர் யுத்தம் பண்ணாதான் பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க சும்மா இருங்க. கூப்பிட்டா வரலன்னு சொல்லித்தான் பாருங்களேன். ஒரு முறை சொல்லுங்க, அடுத்த வருஷம் அவங்களுக்கே தெரிஞ்சிடும் இவங்க உண்மையான கிறிஸ்தவன். அவங்க சாட்சி கொடுப்பாங்க. நீங்க அவங்க இழுப்புகள்லாம் ஓடிட்டு இருக்கனால தான் கர்த்தரும் விடுறாரு. அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு இவன் உண்மையில்லாத கிறிஸ்தவன்னு. பலர் என்னிடத்தில் சொல்லுகிற காரியம், பிரதர் சர்ச்சுக்கு போகிறேன், ஆனால் அவங்க கோச்சிப்பாங்க பிரதர், நாங்கள் போய் நிற்கிறோம், நின்று தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும், பார்த்து தான் ஆகணும் பிரதர். நான் போகலன்னா எத்தனை சண்டேஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் தெரியுமா? இந்த 2 மாதத்தில் எத்தனை சண்டேஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கணக்கு கேட்கிறார். எத்தனை சண்டே ஆராதனை மிஸ் பண்ணிட்டீங்க? சண்டே ஆராதனை போயிட்டு எத்தனை உலக காரியத்தை பார்த்தீங்க? எத்தனை உலக மனுஷனோடு சேர்ந்து கும்மால் அடிச்சிட்டீங்க? கர்த்தர் பேசுகிறார், இவ்வளவும் நம்ம செஞ்சுட்டு யுத்தம் பண்ணுங்க. எப்படி யுத்தம் பண்ணுவாரு? அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களும் செய்யறாங்க. கர்த்தருக்கு சித்தம் இல்லை. சில நேரம் கர்த்தருக்கு சித்தம் இல்லாத வேலையில உட்கார்றது, சித்தம் இல்லாத வாழ்க்கை துணியை பிடிச்சிக்கிறது, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நாளைக்கு ஒப்பாரி வைக்கவும் மட்டும் கர்த்தர் கைவிட்டாரு. ஏன் விட மாட்டாரு? நீங்க தான் கைவிட்டீங்க. கர்த்தர் நினைப்பூட்டுகிறார், நீங்க தான் கைவிட்டீங்க. எங்க கர்த்தரை கைவிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு எச்சரிக்கும் போது கடினமா இருக்கலாம். இன்னைக்கு எச்சரிக்கும் போது உங்க சாட்சி கெடுது, ஊர்ல இருக்கவங்க சாட்சி கெடுத்துருவாங்கன்னு பயந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆனா வாழ்க்கை போச்சுன்னா அவங்க வரமாட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை போயிருச்சுன்னா உங்களை குற்றப்படுத்துவான்னு நீங்க யாருக்கெல்லாம் பயந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, அவங்க வரவே மாட்டாங்க. இயேசு மட்டும்தான் இருக்கிறாரு. ஆனா அவரும் வராம போயிட்டான்னு உங்க வாழ்க்கை கேள்விக்குறிதான். கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார், ஜாக்கிரதை. எங்க இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கோங்க, என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுக்கோங்க, எது தேவ சித்தம்னு தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு இது பிரியமா என்று கேட்டு கால் வச்சு பாருங்க இந்த மாசம். பின்பு கர்த்தர் யுத்தம் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். சும்மா இரு. எதுலையும் போய் வாக்கு கொடுத்துக்கிறாத, எதுலையும் போய் வாய் விட்டுறாத, எதுலையும் போய் எதுலையும் நீ உடன்பற்றாத. நல்லவங்க போலதான் பேசுவாங்க. நாளைக்கு முடிவின் செயல் எப்படி இருக்கும்? நீங்க அனுபவிக்காததான் கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. அனுபவிச்சீங்க, ஆனாலும் திருந்தலையே. அதையத்தான் செய்வீங்க. மறுபடியும் அன்பா ஒருத்தன் பேசினா மறுபடியும் அவ்வளவுதான். இது கொஞ்சம் வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான். எப்படி கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் மாசம் நமக்கு கிருபையா போஷிக்கிறாரு. கர்த்தர் கொடுக்கிற பணத்தை சித்தம் இல்லாத கையில விதைக்க கூடாது. யாருக்கு உடன்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். சும்மா இரு, எதையும் பண்ணாத. என் கிட்ட முதல்ல கேளு, என் பாதத்துல வை. நான் சொல்றேன், நான் கத்து கொடுக்குறேன், நான் பேசுறேன், அப்புறம் கால் வை. அப்படி நடந்தா தானே நான் யுத்தம் பண்ண முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம், உயிர் போயிடும், வெட்டி போட்டுருவாங்கன்னு. இப்ப தீர்க்கதரிசி இடத்துல வந்து கெஞ்சுறாங்க, ஐயா எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, ஓயாமல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்? நாங்க கூப்பிட்ட ஆண்டவர் கேட்க மாட்டாரு. ஏன் நீங்க கூப்பிட்டு இன்ன வரைக்கும் பதில் வரல? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப சாமுவேல் அந்த யுத்த நேரத்திலையும் பலி செலுத்தி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறான். நான் மறுபடியும் சொல்லுவேன், இந்த மாசம் எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
இந்த மாதம் எவ்வளோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களை ரொம்பலாம் சொல்ல மாட்டேன். ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லிக்கிட்டே இருங்க. வேலை ஸ்தலத்துக்கு போனால் ஸ்தோத்திரம், ஊழியத்துக்கு போனால் ஸ்தோத்திரம், யாரை பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல சொல்ல ஒருவர் உங்கள் பக்கத்தில் வருகிறார். என் இயேசு இந்த மாதம் உங்கள் பக்கத்தில் வருவார். இவ்வளவு நாள் அவர் சும்மா இருந்துட்டாரு. இவ்வளவு நாள் நீங்கள் போராட்டத்தெல்லாம் பார்த்து சும்மா இருந்துட்டாரு. என் மக இப்போ வந்துருவா, இதை மாற்றிப்பா, இந்த முடிவை மாற்றிப்பா, இதை செஞ்சிருவா, இங்கேருந்து வந்துடுவான், இதெல்லாம் நடப்பிப்பான்னு சும்மாவே இருந்துட்டாரு. உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், இது என் நேரம், நான் யுத்தம் பண்ணுவேன். இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன், என் இயேசு சித்தமில்லாத எல்லாவற்றிலும் உங்களை காப்பாற்றுவாராக. இது வரைக்கும் யார்கிட்டையாவது இப்படி வாய் விட்டு நீங்கள் உடன்படிக்கை பண்ணி மாட்டி இருந்தா இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் அதில் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்களாக. கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி வாயின் வார்த்தையால நீ சிக்குண்டாய். எங்க சிக்கிட்டு இருக்க? எங்க சிக்குண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய் மகளே? எங்க சிக்குண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய் மகனே? கர்த்தர் சொல்லாம நீயா போய் வாக்கு கொடுத்துட்ட? கர்த்தர் சொல்லாம நீயா போய் அந்த வேலையில நின்றுட்ட? கர்த்தர் சொல்லாம நீயா ஊழியம் பண்ணிட்டு இருக்க? கர்த்தர் சொல்லாம எதையும் நீ ஊழியத்தில் அனுமதிக்க கூடாதுல்ல? ஏன் இவ்வளோ போராட்டம்? யோசிச்சு பாருங்க. எல்லாமே சொல்லும் உண்மையாத்தான் இருக்கிற. எங்க உண்மையா இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அதனாலதான் கர்த்தர் இன்னும் யுத்தம் பண்ணாம இருக்கிறார். இன்னைக்கு வேகமா இன்னொரு குறிப்பை மட்டும் நான் காண்பிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த இடத்துல பெலிஸ்தர்கள் எழும்பி வர பலி செலுத்தி வேண்டிக் கொள்ள கர்த்தர் பெலிஸ்தர்களை முறியடிச்சுட்டாரு, கலங்க பண்ணி ஓட வச்சுட்டாரு. இப்போதான் ஜனத்துக்கு மறுபடி பூர்த்தி வருது. இனிமேலா சான்று உண்மையாக வாழணும்னு நம்ம ஒவ்வொரு மாதமும் சொல்லிட்டு இருக்கோம்ல. இந்த மாதம் பாருங்க, இந்த வருஷம் பாருங்க, இன்னும் எத்தனை வருஷம்? நாளைக்கு இயேசு கிறிஸ்து வந்தால் அடுத்த மாதத்தை காண்போமா? நாளைக்கு இயேசு கிறிஸ்து வந்தால் நாளை தினத்தை காண்போமான்ற நிச்சயமே இல்லையே. இன்னும் எத்தனை நாள் குந்தி நடக்க போறீங்க? இன்னும் எத்தனை நாள் சோர்ந்து நடக்க போறீங்க? இன்னும் எத்தனை நாள் தான் தூக்கத்தை விரும்ப போறீங்க? கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். சும்மா இரு, பி குவைட், சும்மா இரு. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி சும்மா இருங்க. சும்மா உட்கார்ந்துருங்க. உங்க ஜப அறையில காத்துருங்க, ஆலயத்துல போய் காத்துருங்க. சபா ஆராதனையை தவற விடாதீங்க. மூன்றாவது ஒரு காரியத்தை வருகிறேன். நெகேமியான்கிற ஒரு மனுஷன், எருசலேமின் மதில் இடிக்கப்படுகிறது, அங்கலாய்க்கிறான் மனுஷன். ஐயோ, கர்த்தருக்காக எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டுருச்சு, நான் கர்த்தருக்காக கட்டணும்ன்ற எண்ணம். நமக்கு தான் சர்ச்சுக்கு ஒரு வாரம் போலனாலே நமக்கு அந்த அங்கலாய்ப்பு இல்லையே. எங்கிருந்து கர்த்தருக்காக நம்ம கட்டுறது? நெகேமியா எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டனோடனே தத்தளிக்கிறார் மனுஷன், உபவாசிக்கிறார், போராடுறாரு, ஜனங்கள் எல்லாம் கூட்டி சேர்க்கிறாரு. இப்ப அதையும் கட்ட விடாம ஒரு கூட்ட ஜனம் எழும்புது. அங்க யுத்தமே வித்தியாசம். இங்க கட்டுகிறவர்கள் முதற்கொண்டு சும்மா தூக்குறவன், சும்மா இறக்குறவன் எல்லாரும் ஒரு கையில ஆயுதம், இன்னொரு கையில வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க உங்க வேலையை சரியா செய்யுங்க. அங்க கர்த்தர் யுத்தத்துக்கு போகலாம் சொல்ல, உன் வேலையை செய், ஆனா ஆயத்தத்தோடு செய். எப்ப வேணா சத்துரு வருவான். நீங்க வேதம் முழுக்க பாருங்க, கர்த்தர் செஞ்ச எல்லா யுத்தமுமே எல்லாமே கையில எடுக்க சொல்லுவாரு. இதை எடுத்துக்கோ, இதை ஆயத்தம் பண்ணு, இதை தயார் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு எல்லாமே சொல்லி யுத்தத்தை கர்த்தர் செஞ்சு முடிச்சிடுவார். அவ்வளவுதான். இந்த மாதம் உங்களுக்கு அதான் செய்யாரு. எவ்வளோ துதிக்க முடியுமோ துதிங்க, எவ்வளோ ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க. இதுவரைக்கும் காணாத ஒரு பெரிய ரட்சிப்பை இயேசு உங்களுக்கு காண செய்வாராக. நெகேமியா கூட நின்ற எல்லா மனுஷர்களும் ஒரு கையில ஆயுதம், இன்னொரு கையில வேலை, ஒரு கையில ஸ்தோத்திரம், இன்னொரு கையில கர்த்தருக்காக ஊழியம். வாய் நிறைய ஒரு பக்கம் ஸ்தோத்திரம், உள்ள நிறைய ஸ்தோத்திரம், இன்னொரு பக்கம் கையில வேலை. வாயில ஸ்தோத்திரம், கண்ணுனால கர்த்தர் சொல்லுகிறத பாருங்க. வாயில ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு சித்தமான இடத்துல ஓடுங்க. வாயில ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்லுகிறத கட்டுங்க. வாயில ஸ்தோத்திரம், இன்னொரு பக்கம் கர்த்தர் சொல்றத மட்டும் பேசுங்க. கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஸ்தோத்திரம் என்று இந்த மாசம் துதிச்சுக்கிட்டே இருங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் இறங்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவர் நிரூபிக்கத்தான் போகிறார். இப்ப கேட்கிறேன், யுத்தம் பண்ணணுமா? கர்த்தர் யுத்தம் பண்ணணுமா? பேசியும் மனம் இறங்காதவர்களுக்கு பண்ண மாட்டாரு. ஆனா இல்ல ஆண்டவரே, பண்ணுங்க, உங்க சித்தத்துக்கு நான் விட்டு கொடுக்கிறேன். நான் வாழ நினைக்கிறேன், என் முடிவு வரைக்கும் நான் சமாதானமா வாழ நினைக்கிறேன், என் ஊழியம் சமாதானமா இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாவற்றிலும் ஒரு சமாதானத்தை காணணும்னு நினைக்கிறேன். விரும்பினால் இன்னைக்கு இருக்கிற இடத்துல சொல்லுங்க, இனி யுத்தம் உம்முடையது ஆண்டவரே, நான் சும்மா இருக்க போறேன். ரொம்ப சிம்பிள். பேசாதீங்க. முடிஞ்ச அந்த ஒரு மாதம் எங்கேயும் வெளியே கூட போகாதீங்க.
அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வெளியவே போகாதீங்க. முடிஞ்சா ஜெபம் பண்ணுங்க. அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. வேலைக்கு போகிறீங்க தான், திரும்ப வரும்போது உடல் சோர்வு இருக்கத்தான் செய்யும். ஆனால் உங்கள் யுத்தத்தை நீங்கள் தானே பண்ணி ஆகணும். யார் தலைமையில கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? அவங்க ஜெபிப்பாங்க, இவங்க ஜெபிப்பாங்க. நீங்கள் ஜெபிக்கலைன்னா உங்களுக்காக உங்கள் ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்ணுவா? இன்னைக்கு என் கர்த்தர் உங்களுக்காக பேசி கொண்டு இருக்கிறார். நான் யுத்தம் பண்ணுவேன். என் இயேசு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நான் ஜெபிக்கும் பொழுது என் இயேசு ஒரு புதிய அபிஷேகத்தை உங்கள் மேலே கட்டவிழ்ப்பாராக. இன்னைக்கு கேட்கிறவங்க எல்லார் மேலேயும் ஒரு புதிய வல்லமை என் இயேசு கட்டவிழ்ப்பாராக. இன்னைக்கு கேட்கும் பொழுதே, இன்னைக்கு எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுதே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுதே, எலிசாவை சுற்றிலும் இறங்கின அக்கினிமயமான ரதங்கள் இப்பொழுதே உங்கள் வீடுகளுக்குள்ளாக இறங்குவதாக. என் இயேசு இப்பொழுதே அதை கட்டவிழ்க்கிறார். இன்னைக்கு யாருக்கு வேண்டும் அந்த விடுதலை? இயேசுவே, எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை வேண்டும் ஆண்டவரே. ஊழியத்தில் ஒரு பரிபூர்ண விடுதலை, வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண விடுதலை, குடும்பத்தில் ஒரு பரிபூர்ண விடுதலை, என் கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை. ஒருவேளை சுகவீனமாய் பலவீனமாய் மருத்துவமனையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தால், இன்னைக்கு என் இயேசு நாமத்தினால சொல்லுகிறேன், அவர் தந்த அதிகாரத்தினால் என் இயேசு இந்த நாள் முதற்கொண்டு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என் இயேசு இந்த மாதம் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறது உங்கள் கண்கள் காணும். ஒரு பெரிய ரட்சிப்பை நீங்கள் காணத்தான் போகிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லின எல்லாவற்றிலையும் சரியாயிருங்கள். கர்த்தர் எச்சரித்து பேசுகிறார். இந்த மாசம் உங்களுக்காக அவர் உங்கள் பட்சத்தில் வர விரும்புகிறார். அவர் யுத்தம் பண்ண விரும்புகிறார். இன்னைக்கு கேட்கிற எல்லார் மேலேயும் அற்புதத்தின் கரம் இறங்குவதாக. என் இயேசுவின் கரம் இப்பொழுதே அவர்களை தொடுவதாக. இன்னைக்கு கேட்கிறவங்க மேல, அநேகர் மேல இயேசுவின் கரம் வருகிறது. இப்பொழுதே அந்த வல்லமை வருகிறது. இப்பொழுதே ஒரு வல்லமை வருகிறது. இன்னைக்கு உன் சரீரத்தால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு புதிய அபிஷேகத்தை என் இயேசு கட்டவிழ்க்கிறார், கட்டவிழ்க்கிறார், கட்டவிழ்க்கிறார். மகளே, பல போராட்டத்தை நீ சந்திச்சுட்ட. இதுவரைக்கும் உனக்கு வாழ்க்கையில ஒரு விடுதலையே இல்லை. இனிமேலாச்சும் ஒரு விடுதலை வேணுமா? இனிமேலா தருவாங்களா? எங்க நான் போய் பெருகு நீ கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற, இன்னைக்கு ஊ மேலதான் இயேசுவின் கரம் வருகிறது. ஒரு புதிய அபிஷேகத்தை என் இயேசு கட்டவிழ்க்கிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய அபிஷேகம். உன் சரீரத்தால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு புதிய அபிஷேகத்தை என் இயேசு கட்டவிழ்க்கிறார். இன்னைக்கு கேட்கிற எல்லார் மேலேயும் ஒரு அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது. ஒரு ஜெப ஆவியை என் இயேசு கட்டவிழ்ப்பாராக, கட்டவிழ்ப்பாராக, கட்டவிழ்ப்பாராக. இந்த மாசம் முழுவதும் நடக்க போகிற யுத்தம் கர்த்தருடையது. சும்மா இரு. கர்த்தருக்குள் மனரம்யமாய் இருக்கிற அந்த இருதயத்தை தருவீராகப்பா. சமாதானத்தின் ஆவியங்கள் மேல ஊற்றுவீராக. கேட்கிற ஒவ்வொரு மேலையும் நீர் வைக்கிறதுக்காக நன்றி. இந்த மாதம் முடிவில் சாட்சியாக எழுப்ப போகிறதற்காக நன்றி. கடந்த மாதம் தடைப்பட்ட எல்லாவற்றையும் இந்த மாதம் நீர் கொடுக்க போவதற்காக நன்றி. எங்கள் தேவன் நீர் எங்கள் பட்சத்தில் நின்று செய்கிற யுத்தத்தை எங்கள் கண்கள் காண்பதாக. இன்னைக்கு தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. God bless you all. வார்த்தைகளை மறந்துடாதீங்க. தியானித்து கொண்டே இருங்கள், துதித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார். God bless you all. God bless you all. Thank you.